ஓகே. ஸோ அசூர் நெட்வொர்க்கர பொறுத்த வரைக்கும், ஒரு வெல் டிஃபைன்டு ப்ராஜெக்ட், ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு கிளையண்ட் இருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட்ட ஏற்கனவே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுல வந்துட்டு நம்ம மெயின்டனன்ஸ் பண்றது. அதாவது சப்போர்ட் பண்றது. ஸோ இந்த வொர்க் தான் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன்ல அசூர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ல அதிகமா வரும். ஓகே. ஃப்ரெஷ்ஷா வந்து விநெட், சப்நெட் கிரியேட் பண்ற மாதிரி மோஸ்ட்லி இருக்காது. அந்த விநெட், சப்நெட் கிரியேட் பண்றதுக்கே செப்பரேட்டா ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க வந்து இன்ஃப்ரா ஆட்டோமேஷன் டீம் இருப்பாங்க. இல்ல டெவாப்ஸ் டீம் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர செட்டப் பண்ணி 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 முடிச்சுட்டு, தென் வந்து அத கிளவுட் டீம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருவாங்க. ஸோ ஓகே. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, ஒரு விஎம் பில்ட் வருதுன்னா, அந்த விஎம் பில்டுக்கு அதிலேயே டெம்ப்ளேட்ல எந்த நெட்வொர்க், என்ன சப்நெட், என்ன ஐபி ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம டிஃபால்ட்டா குடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? விஎம்ம பில்ட் பண்ணணும். ரைட். எந்த விநெட்டோ அந்த அந்த விநெட்ட செலக்ட் பண்ணிக்கணும். விஎம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஓகே. ஸோ பேசிக்கலி வந்து அவங்க குடுக்குற அந்த ஷீட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஐபிஸ் இருக்கும். ம். அந்த ஐபிஸ் பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி இருந்தாலும் நம்ம கிரியேட் பண்றப்போ, விஎம் கிரியேட் பண்றப்பயே பார்த்தீங்கன்னா, மேனுவலா தான நம்ம ஐபி செட் பண்றோம். விஎம் கிரியேட் பண்றப்போ, நம்ம மேனுவலா வந்துட்டு ஐபி செட் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு விஎம் கிரியேட் ஆகுதுன்னா, அது வந்து டைனமிக்கா விஎம் கிரியேட் ஆகும். ஐபி வந்துட்டு இப்ப நம்ம ஒரு விநெட்ட செலக்ட் பண்றோம்னா, அந்த விநெட்ல இருந்து ஒரு ஐபிய டைனமிக்கா எடுத்துக்கிறோம். விஎம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? அத டைனமிக்ல இருந்து ஸ்டாட்டிக்கா மாத்திட்டு, அதுக்கு அதுக்கப்புறம் வந்து விஎம்குள்ள போய் தான் மாத்தணும். நம்ம விஎம்னா விஎம் செட்டிங்ஸ்குள்ள போய் மாத்தணும். ஸோ ஓகே, ஓகே. ஒரு விஎம் பில்ட் இருக்குன்னா, அந்த விஎம் பில்ட முடிச்ச உடனே டைரக்ட்டா கிளையன்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டோம். நெறைய ப்ரீ செக்ஸ் இருக்கும். ப்ரீ செக்ஸ், போஸ்ட் செக்ன்னு சொல்லுவோம். ப்ரீ செக்ங்கிறது விஎம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன நெசசரி பாராமீட்டர்ஸ் என்னென்ன இன்புட் செக் பண்றது ப்ரீ செக். போஸ்ட் செக்ங்கிறது விஎம் கிரியேட் பண்ணி முடிச்ச கொஞ்சம் லவுடா பேசுறீங்களா? உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப லோவா ஓகே, ஓகே. கேக்குது. ஸோ விஎம் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா போஸ்ட் செக்கிங் பண்ணுவான். இப்ப இந்த ஐபி வந்து ஸ்டாட்டிக் ஐபியா செட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பேட்சிங்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி குடுக்கணும். அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் செக் ஆக்டிவிட்டீஸ்லாம் நெறைய இருக்கும். டைரக்ட்டா விஎம் பில்ட் முடிஞ்ச உடனே நம்ம கிளையன்ட் கிட்ட விஎம் ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டோம். ஓகே. ஸோ அதுக்கு எல்லாமே வந்துட்டு சர்டன் ப்ரொசீஜர தான் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓ! சரிங்களா? ஓகே, இப்ப ஓகே. நம்ம இன்னைக்கு அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். இப்ப விஎம் ஓ! பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா, ஐபிய வந்து எப்படி நம்ம டைனமிக்ல இருந்து ஸ்டாட்டிக்கா சேஞ்ச் பண்றது? ம். அதுதான் நம்ம இன்னைக்கு மெயினா பார்க்க போற டாபிக். ஸோ ஓகே ப்ரோ. யூசுவலா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டைரக்ட்டா விஎம் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல ஓகே. ஸோ இப்போ வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அதாவது நிக் கார்டுல தான் நம்மளுடைய ஐபி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ம். அப்படின்னுட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு நிக் கார்டு செப்பரேட்டா கிரியேட் பண்றதுக்கு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஸோ புதுசா ஒரு நிக் கார்ட கிரியேட் பண்ணி அத வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? விஎம்ல அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னுட்டு. இப்போ ஒரு விஎம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, ஐபி வந்து நம்ம ஸ்டாட்டிக்கா செட் பண்ண முடியாது. அதாவது மேனுவலா பண்றப்ப செட் பண்ண முடியாது. அதுவே வந்து செகண்ட் டைம் அதாவது ஒரு அடிஷனலா நிக் கிரியேட் பண்ணி, அந்த நிக்க அந்த விஎம்ல ஆட் பண்றோம் அப்படின்னா, அப்ப நம்ம ஸ்டாட்டிக்கா வேணும்னா செட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு இப்ப இது பார்த்தீங்கன்னா, கிரியேட் நியூ இன்டர்ஃபேஸ். புதுசா வந்து நம்ம ஒரு நெட்வொர்க் கார்டு வந்து கிரியேட் பண்றோம். ஸோ இந்த நெட்வொர்க் கார்டு கிரியேட் பண்றப்போ, ஸோ நிக் 2 அப்படின்னு குடுத்துட்டு, ஸோ நம்மளுக்கு எந்த விநெட்ல வேணும்? ஸோ ஏற்கனவே விஎம்1 விநெட். விநெட்டோடைய நேமே பார்த்தீங்கன்னா, விஎம்1 விநெட்ங்கிற ஒரு விநெட் ஏற்கனவே இருக்கு. ஸோ அதுக்குள்ள ஏற்கனவே ஒரு சப்நெட் டிஃபால்ட்ங்கிற சப்நெட் இருக்கு. இதுல எனக்கு வந்துட்டு ஐபிவி4 ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக் இங்க இருக்கு பார்த்தீங்களா? எனக்கு என்ன ஐபி வேணும்? இப்ப ஸ்டாட்டிக் அப்படின்னா, இந்த இடத்துல நான் இந்த நெக்குக்கு என்ன ஐபி வேணுங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ 10 ம். டாட் இப்ப டிஃபால்ட்டா பார்த்தா 10.0.0.4 வந்து டிஃபால்ட்டா விஎம்க்கு அசைன் ஆகி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்போ. அப்ப நம்ம 4 அசைன் பண்ண முடியாது. ஸோ 5 அப்படின்னு குடுத்து எடுத்துக்கிறோம். இப்ப 4 குடுத்தா, நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு விஎம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதே இதுல. ஸோ ஏற்கனவே இந்த விஎம் கிரியேட் பண்ணதுனால, அது 4 ஐபில தான் அசைன் ஆயிடுக்கும். டிஃபால்ட்டா. அப்ப நம்ம இதே ஐபில இந்த நிக்க கிரியேட் பண்ணா கிரியேட் பண்ண முடியாது.
ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸா எரர் வரும். ஏன்னா சேம் ஐபி அங்க இருக்கு. யூசேஜ்ல இருக்கு. யூஸ்ல இல்லன்னா நமக்கு அந்த ஐபி ஸ்டாட்டிக்கா குடுத்துக்கலாம். இந்த ஐபி தான் குடுக்கணுங்கிறது கிடையாது. இப்போ 4 குடுத்துருக்கோம்னா 4 தான் குடுக்கணும்னு கிடையாது. நம்மளுடைய சப்நெட்ல எவ்வளோ ஐபி ஃப்ரீயா இருக்கோ அந்த ஐபில ஏதோ ஒரு ஐபி குடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 250 ஐபிஸ் ஆர் அவைலபிள். 250ன்னா ஸோ டோட்டலா வந்து நம்மளுக்கு ஒரு சப்நெட்ல 256 சப்நெட் நம்மளோட இதுல அதுல 5 ரிசர்வ் ஆயிடும். 1 வந்து ஒரு விஎம்க்கு நம்ம அசைன் பண்ணிட்டோம். நான் போயிட்டு சப்நெட்ல காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ப்ரோ ஒரே நிமிஷம். இப்போ இது என்ன டாபிக்? இது வந்துட்டு ஐபியை வந்துட்டு ஸ்டாட்டிக் இது டைனமிக்ல இருந்து ஸ்டாட்டிக்கா மாத்துறது இந்த டாபிக். சிலபஸ்ல இப்போ அந்த டாபிக் தான். சிலபஸ்ல அந்த டாபிக் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சேஞ்ச் ஐபி அட்ரஸ் ஆஃப் த விஎம் ஃப்ரம் டைனமிக் டு ஸ்டாட்டிக் அண்ட் ஐபி சேஞ்ச். ஓகே ப்ரோ. ஸோ டிஃபால்ட்டா ஃப்ரெஷ்ஷா ஒரு விஎம் நீங்க கிரியேட் பண்றப்போ நம்ம ஐபியை வந்து ஸ்டாட்டிக்கா இது பண்ண முடியாது, டிக்ளேர் பண்ண முடியாது. டைனமிக்கா தான் வரும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாட்டிக்கா கன்வெர்ட் பண்ணிக்கிறணும். அது ஒரு பாயிண்ட். செகண்ட் என்னன்னா, ஏற்கனவே ஒரு விஎம் இருக்கு. அந்த விஎம்க்கு நான் புதுசா ஒரு நிக் கார்டு அட்டாச் பண்றேன். நம்ம நேத்து பார்த்தப்போ புதுசா ஒரு நிக் கார்டு கிரியேட் பண்ணி அதை அந்த விஎம்ல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணோம். அடிஷனல் நிக்ல ஆட் பண்ணோம். புதுசா ஒரு நிக் நம்ம கிரியேட் பண்றப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டாட்டிக்கா டைனமிக்கான்னு செட் பண்ணக்கூடிய ஃபீச்சர் இருக்கும். ஆனா நம்ம விஎம் கிரியேட் பண்றப்போ ஃப்ரெஷ்ஷா விஎம் கிரியேட் பண்றப்போ நம்மளுக்கு நிக் செட்டிங்கே இருக்காது. டைரக்டா விஎம் கூட சேர்ந்து அந்த நிக் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும். ஸோ நீங்க கிரியேட் எப்படி ஆனதுக்கு சொல்றீங்கன்னா, 1 மினிட். நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, இப்போ விஎம் கிரியேட் பண்றப்ப வந்து டைனமிக்கா தான் டிஃபால்ட்டாவே எடுத்துக்கும். கரெக்ட் நெக்ஸ்ட் அடிஷனலா ஒரு விஎம் நெட் இது நிக் கார்டு வந்து நம்ம யூஸ் பண்றப்போ அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்து டைனமிக்கா ஸ்டாட்டிக்கா சொல்லிட்டு அந்த டிஃபைன் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ ஏன்னா இது வந்து எஸ்பெஷலி இந்த இந்த ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கார்டு, அதாவது நிக் கார்டுக்கான ரிசோர்ஸ் கிரியேஷன். ஆனால் நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறப்போ ஜஸ்ட் லைக் விஎம் மட்டும்தான் பண்ணுவோம். அது கூடயே வந்து நம்மளுக்கு எல்லா காம்பனண்ட்டுமே வந்து டிபெண்டன்சினால எல்லாமே வந்துட்டு கிரியேட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். தென் வந்து நம்ம அதை எடிட் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்துட்டு ஒரு நிக் கார்டு கிரியேட் பண்ணுறப்போ ஸ்டாட்டிக்கா டைனமிக்காங்கிறத இங்கே நான் கொடுத்துருக்குறேன். டைனமிக் கொடுத்துட்டா நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியதில்லை. அதுவே அவைலபிள் பூல்ல இருந்து ஒரு ஐபி பிக் பண்ணி எடுத்துக்கிறோம். இல்லை எனக்கு வந்து ஸ்டாட்டிக்கா கொடுக்கணும், என்னோட ஐபி வந்துட்டு 251 அப்படின்னா 251 எடுத்துக்கிறேன். ஏன்னா 251 தான் லாஸ்ட் ஐபி. இது நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம விநெட் சப்நெட் கிரியேட் பண்ணுறப்போ நம்மளோட சப்நெட்டோடைய டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ /24 வந்து நம்ம சப்நெட்டுக்கு ரேஞ்சு கொடுத்துருக்குறோம். /24 அப்படின்னா 256 ஐபிஸ் டோட்டலாக வரும். அதில் 5 ஐபிஸ் ரிசர்வ்டு. ஸோ டோட்டலாக 251 இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட 250 இருக்கு பிகாஸ் நான் விஎம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை நான் எங்கே செக் பண்ணுறதுன்னா கனெக்டட் டிவைசஸில் போய் செக் பண்ணுறேன். ஸோ அந்த விஎம் உடைய நிக் வந்து இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் VM01. அந்த VM01 உடைய நிக்கு தான் இது. ஸோ இதுக்கு ஏற்கனவே 04 ஐபி அசைன் ஆயிடுச்சு. அப்போ டோட்டலாக 251ல ஒரு ஐபி அசைன் ஆயிடுச்சு. ஸோ 250 இஸ் ரிமைனிங். ஸோ அதைத்தான் இங்கே அந்த கவுண்ட் வந்து காட்டுது, 250 ரிமைனிங் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம ஒரு நிக்கை கிரியேட் பண்றோம், சாரி நிக்கை கிரியேட் பண்றப்போ ஐபி வந்துட்டு நாம ஸ்டாட்டிக்கா டைனமிக்கான்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ ஐபி வந்துட்டு 0 to 255 வரைக்கும் மொத்தமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 4ம் லாஸ்ட் ஒரு ஐபியும் லாஸ்ட் ஒரு ஐபியும் வந்துட்டு ரிசர்வ் ஆகிடும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ டோட்டலாக வந்துட்டு 251 ஐபிஸ் வந்துட்டு யூஸபிளாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல லாஸ்ட் ஐபி வந்து 254. 255 கொடுத்தோம் அப்படின்னா எடுத்துக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா 255 ஃபால் அண்டர் ரிசர்வ்டு ஐபி. இப்போ 254 தான் வந்துட்டு லாஸ்ட் ஐபி. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலாக எனக்கு என்ன ஐபி வேணுமோ அதை நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த நிக்கில் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நியூ நிக்கில் இல்லை, எனக்கு வந்து என் விஎம்க்கு தான் வேணும், என்னோட எக்ஸிஸ்டிங் விஎம் நான் புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கிறேன், நான் ஒரு விஎம் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த விஎம்ல என்னுடைய ஐபி வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கணும், டைனமிக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரிக்குவயர்மெண்ட். எந்த ஒரு விஎம் பில்ட் பண்ணாலும் கிளைண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிக் ஐபி தான் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிஎம் பில்டப் போய் வந்து ஸ்டாட்டிக் ஐபி எங்கே இருக்குன்னு இது பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ விஎம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தென் வி மாடிஃபை. ஸோ இப்போ விஎம்ல நெட்வொர்க் செட்டிங்ஸ்குள்ளே வரோம்.
நெட்வொர்க் செட்டிங்ஸில் நம்மளுடைய நிக் கார்டு இங்கே இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுறோம். நிக் கார்டுக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். ஸோ அதில் இது வந்துட்டு ஓவர்வியூ, நிக்கோடைய ஓவர்வியூ இன்ஃபர்மேஷன். நிக்கோடைய ஐபி என்ன, இந்த நிக்கில் பப்ளிக் ஐபி என்ன ஆட் ஆயிருக்கு, இந்த நிக் எந்த விஎம் கூட அட்டாச் ஆயிருக்கு, எந்த செக்யூரிட்டி குரூப் கூட இருக்குது அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஐபி கான்ஃபிகரேஷன். ஸோ இங்கே கீழே வந்தோம்னா இதுதான் நம்மளுக்கு அசைன் ஆகிருக்கிற ப்ரைமரி ஐபி அட்ரஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டைனமிக் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாட்டிக்காக சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ஐபி கான்ஃபிகை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செட்டிங்ஸில் அலோகேஷன் டைப் டைனமிக் ஆர் ஸ்டாட்டிக் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல எனக்கு இந்த விஎம் வந்து டைனமிக்காக 4ங்கிற ஐபி எடுத்துருச்சு. எதுலேருந்து டிஹெச்சிபி பூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருச்சு. நம்மளோட சாய்ஸ் தான், நம்ம 4 அசைன் பண்ணலாம், இல்லை கஸ்டமர் வந்து 10 அப்படிங்கிற ஐபி கொடுத்துருக்காரு அப்படின்னா லாஸ்ட்டில் 10ங்கிற ஐபியை இந்த விஎம்க்கு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சாய்ஸ் தான். அப்போ டைனமிக்கில் இருந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஸ்டாட்டிக் அசைன் பண்ணி சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறப்போ இந்த நிக் கார்டு வந்து ஒரு டைம் ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், ஓகே இங்கே அப்டேட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கில் இப்போ இதுக்கு முன்னாடி டைனமிக்கில் இருந்து ஸ்டாட்டிக் வந்துடுச்சு. இப்போ நிக்கோடைய செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் பேக் வந்துட்டு இங்கே ஓவர்வியூவில் அசைன் ஆகிடுச்சான்னு பார்த்தா கரெக்டாக அந்த ஐபி வந்துட்டு அசைன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சில டைமில் நம்ம இங்கே அசைன் பண்ணதுக்கப்புறமா விஎம் லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகணும், ஒரு சில டயத்தில் விஎம் லெவலில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அப்போ நம்ம விஎம்மை ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு விஎம்க்குள்ளே செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐபி வந்து விஎம்குள்ளே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது பிரைவேட் ஓகே ப்ரோ. இப்போ பப்ளிக்ல பப்ளிக் ஐபியெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பப்ளிக் ஐபி வந்து நம்மளுக்கு ரேண்டமாக மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து அசைன் பண்ணுறாங்க. பப்ளிக்ல நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். அது வந்து அவங்களுடைய பூல்ல இருந்து அசைன் பண்றாங்க. ஸோ நம்மளுடைய கண்ட்ரோல் எல்லாமே பிரைவேட் ஐபி தான். இப்போ நான் ரியல் டைம் போறப்போ ம். அந்த இடத்துல வந்து பப்ளிக் ஐபி இருக்காது, பிரைவேட் ஐபி மட்டும் தான் இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு விஎம் கிரியேட் பண்றேன், அது டைனமிக்கா வந்து ஒரு ஐபி ரேஞ்ச் வந்து எனக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் கிளைண்ட் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஸ்டாட்டிக்ல இந்த மாதிரி சீரீஸ்ல எனக்கு வேணும் சொல்றப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராசஸ்ல போயிட்டு அந்த ஐபி வந்து டைனமிக்ல இருந்து ஸ்டாட்டிக் சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டா எனக்கு பிரைவேட் ஐபி வந்து இந்த ஐபி கிடைக்கும். நான் செட் பண்ண ஐபி, அந்த ஐபி வச்சு நான் லாகின் பண்ணலாம் விஎம். கரெக்ட். ஸோ நம்ம எந்த ஐபி செட் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த விஎம் கூட. வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஐபி வேணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல பப்ளிக் அண்ட் பிரைவேட்டுக்குனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஆனா ரியல் டைம்ல இல்லை இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த பப்ளிக் ஐபியை ரிமூவ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஸோ இங்கே நிக் செட்டிங்கில் போயிட்டு செட்டிங்ஸில் ஐபி கான்ஃபிகரேஷனுக்குள்ளே வந்து ஸோ ஐபி கான்ஃபிக் 1 இதை செலக்ட் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டிஸ்அசோசியேட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, அசோசியேட் பப்ளிக் ஐபி, இதை அன்செக் பண்ணணும். டிஸ்அசோசியேட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஐபி மட்டும்தான் இருக்கும். இப்போ பப்ளிக் ஐபி இங்கே காட்டாது. இந்த பப்ளிக் ஐபி கான்ஃபிக் ஒன்னுங்கிறது வந்து அந்த நெட் கார்டு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு நீங்க கொடுத்த நேம் தானே அது? இது ஆட்டோமேட்டிக், அந்த ஐபி கான்ஃபிக் 1 வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம். நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறப்பவே இந்த நிக் கார்டு கிரியேட் ஆகுது. இந்த நிக் கார்டுக்குள்ள இந்த ஐபி கான்ஃபிக் 1ங்கிறது பிரைமரி ஐபியா அதுவே கிரியேட் ஆயிடுது. ஸோ நம்மளுக்கு நீடட் செகண்டரி ஐபி வேணும்னா இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பாருங்க இங்கே பப்ளிக் ஐபியே இல்லை, பப்ளிக் ஐபி எம்டி. இப்போ நீங்கள் அப்படியே ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க பப்ளிக் ஐபி கிடையாது, ஒன்லி பிரைவேட் ஐபி மட்டும்தான். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க நம்ம ஐபிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம், விஎம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நிக்கு சேஞ்ச் பண்ணுறப்போ ஐபி வந்து ஓஎஸ்குள்ளேயே ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ அப்போ நம்ம எப்போவுமே பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் விஎம்ஐ பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டி பண்ணுறதா எப்போவுமே பெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லா இதுக்குமே. ஆமாம், இந்த மாதிரி ஒரு மேஜர் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் ஐபி சேஞ்ச் எல்லாம் ஒரு மேஜர் ஆக்டிவிட்டீஸ். அது பண்ணுறப்போ நம்ம விஎம்ஐ பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு தென் பவர் ஆன் பண்ணுறது இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ திரும்ப எனக்கு வந்து ஸ்டாட்டிக் வேண்டாம், எனக்கு திரும்ப டைனமிக் தான் வேணும் அப்படின்னா அகெயின் நெட்வொர்க் செட்டிங்ஸ், நிக் கார்டு,
இதுக்குள்ள போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷன், இதுக்குள்ள ஐபி கான்ஃபிக் டைனமிக். இப்போ டைனமிக்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நிக்கார்டில் ஏதோ ஒரு ஐபி வந்து அசைன் ஆகும் டைனமிக்காக. அது அது டிஹெச்சிபி பூல்லேருந்து என்ன எடுத்துகிட்டு வருதோ அதுதான். ஸோ சப்போஸ் எது ஃப்ரீயாக இருக்கோ அந்த ஐபி இது எடுத்துகிட்டு வரும். இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்டாட்டிக்காக வந்து 10 யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ மேபி அது 10ஐயே யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது ஃப்ரீயாக இருக்குது. பூலில் ஃப்ரீயாக இருந்தால் அதை அதே ஐபி யூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் அவைலபிள் ஐபி எதுவோ அந்த ஐபி அது யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ப்ரோ இப்போ இந்த இடத்துல நீங்க ஐபி மட்டும் நீங்க கொடுக்குறீங்க, ஐபி இல்லாம ஹோஸ்ட் நேம் மட்டும் வச்சு லாகின் பண்ண முடியுமா? ஹோஸ்ட் நேம் மட்டும் தானே, தாராளமாக லாகின் பண்ணலாம். ஸோ அந்த ஏன்னா ஹோஸ்ட் வந்துட்டு இப்போ டைனமிக் செட் பண்றப்போ அந்த ஐபி வந்து ஒன்ஸ் வந்து நம்ம விஎம் ஆகட்டும் ஏதோ ஒன்று ரீபூட் பண்றப்போ அந்த ஐபி வந்து வேற விஎம்க்கு வந்து அசைன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இருக்கு. ஹோஸ்ட் நேம் அது செட் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்துட்டு என்னன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய எப்படின்னா இது டொமைன் லெவலில் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே இருந்தால் தான். ஸோ அந்த ஹோஸ்ட் நேம் வச்சு நம்ம விஎம் லாகின் பண்ணுறது இருக்கு. நான் உங்களுக்கு வந்துட்டு டிஎன்எஸ் வழியாக, அதாவது இப்போ இதுக்கு வந்து இந்த ஹோஸ்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோஸ்ட் நேமுக்கு வந்து நம்ம டிஎன்எஸ் எதுவும் பண்ணலை. நம்ம ஒரு டிஎன்எஸ் செட்டப் பண்ணிவிட்டு டிஎன்எஸ் வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மிஷினை ரிமோட் எடுக்கலாம். டிஎன்எஸ்ங்கிறது நம்மளுக்கு ஒரு யூஆர்எல் மாதிரி இருக்கும், அதில் வந்து விஎம் நேமும் அதில் இருக்கும். ஸோ அந்த நேம் கொடுத்து நம்ம ரிமோட் எடுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த டிஎன்எஸ் வந்து இந்த விஎம் உடைய ஐபி கூட ரிசால்வ் ஆகிடும். ரிசால்வ் ஆகிட்டு நம்மளுக்கு ரிமோட் வரும். நீங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே போகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, புதுசாக ஒரு விஎம் கிரியேட் பண்ணிட்டு அந்த விஎம்ஐ நீங்கள் ஹோஸ்ட் என்ட்ரி, அதாவது டிஎன்எஸ் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கஸ்டம் சர்வரில் டிஎன்எஸ் சர்வரில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் மேப் பண்ணணும் இந்த ஹோஸ்ட் நேமையும் விஎம் உடைய ஹோஸ்ட் நேம்ங்கிறது இந்த VM01ங்கிறது ஹோஸ்ட் நேம். ஹோஸ்ட் நேமையும் இந்த ஐபியும் நீங்கள் என்ன பண்ணணும், டிஎன்எஸ் என்ட்ரியில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு டிஎன்எஸ் ரிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஐபி டு நேம் டு ஐபி, இது வந்து உங்களுக்கு ரிசால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ரிசால்வ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக விஎம் நேம் வச்சு நம்ம ஆர்டிபி எடுக்கலாம். ஸோ நம்ம டிஎன்எஸ் லெவலில் கரெக்ட், அதுதான் அது எல்லா ப்ராஜெக்டில் அப்படி தான் இருக்கும். ஸோ ப்ராப்பரான்றது அதுதான், அப்படி தான் பண்ண முடியும். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம கஸ்டம் டிஎன்எஸ் செட்டப் எல்லாம் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட், ஏன்னா நம்மக்கிட்ட டொமைன் கிடையாதுல்ல. நீங்க லாஸ்ட் செக்ஷன்ல கூட நீங்க சொல்லுங்க, அது எப்படி பண்ணும், ஏதாவது ஐடியா மட்டும் நீங்க கொடுங்க. இல்லை நான் உங்களுக்கு இப்போ அந்த டிஎன்எஸ் காட்டுறேன், டிஎன்எஸ் இருக்கு, நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே. ஸோ டிஎன்எஸ் உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத. ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிற டிஎன்எஸ் வந்து சிமிலராக தான் இருக்கும், அது நீங்கள் போனீங்கனாலே தெரிஞ்சிடும். அது உங்களுக்கு அந்த பில் சீட்லேயே கொடுத்துருவாங்க. இந்த போஸ்ட் செக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, விஎம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த போஸ்ட் செக்கில் வந்துட்டு டிஎன்எஸ் என்ட்ரி அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் அதுக்குன்னு டூல் வச்சுருப்பாங்க டிஎன்எஸ் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டூலில் போயிட்டு நீங்கள் இந்த விஎம் நேம் இந்த ஐபி ஆட் பண்ணிவிட்டு டிஎன்எஸ் ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஹோஸ்ட் நேமை ரிமோட் எடுத்து பார்ப்பீங்க. ரிமோட் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு டிஎன்எஸ் வந்து ரிசால்வ் ஆகுது. பவர் ஆன்லேயே இருக்கு, ஆனால் எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு பாருங்க. ஸோ இதுக்கு தான் எப்பவுமே வந்துட்டு விஎம்ஐ பவர் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ நீங்க பவர் ஆன்லயே பண்ணீங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டாட்டிக் டு டைனமிக், டைனமிக் டு ஸ்டாட்டிக். ஸோ இது வந்துட்டு ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி ப்ராஜெக்டில், அதாவது மினிமம் 1 or 2 VMஸ்க்கு ரெகுலராக இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுற டாஸ்க் வந்து நம்மளுக்கு வரும். சரிங்களா? ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா, ஸ்டாட்டிக் டு டைனமிக், டைனமிக் டு ஸ்டாட்டிக்? இல்லை. ஸோ அடுத்து இன்னொரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் என்னென்னா, மூவ் தி விஎம் ஃப்ரம் ஒன் சப்நெட் டு அனதர் சப்நெட். ஸோ இதுக்கு உங்களுக்கு சின்ன ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறேன். ஸோ மீன் டைம் வந்து அது ரீஸ்டார்ட் ஆகட்டும், பார்ப்போம், அது அப்டேட் ஆகட்டும், பார்த்துக்கலாம். ஸோ ஒரு விஎம் நேற்று பார்த்துருந்தேன். என்னன்னா இப்போ மூவர் ரிசோர்சஸ் இருக்குல்ல, அந்த டாபிக்ல
ம். ஜஸ்ட் வந்துட்டு ரிசோர்ஸ் குரூப் வந்து மூவ் பண்ண முடியாது. ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கிற ரிசோர்ஸ் மட்டும் தானே வேற ரிசோர்ஸ் குரூப்புக்கு மூவ் பண்ண முடியும். ரிசோர்ஸ் குரூப்பையே ஒரு இதுலேருந்து இருங்க. ரிசோர்ஸ் குரூப்பையே மூவ் பண்ணலாமே. இங்க இருக்கு பாருங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ரிசோர்ஸ் நம்ம மூவ் பண்ணியிருந்தோம்ல. ஆ ரிசோர்ஸே நம்ம ரிசோர்ஸ் குரூப்பையே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓ இருக்கு ஓகே பாருங்க. ஓகே. ரிசோர்ஸ் குரூப் இருக்கா? ரிசோர்ஸ் குரூப்போடைய மூவ் இருக்கா? இதை கிளிக் பண்ணா நம்மளுக்கு அந்த ரிசோர்ஸ் குரூப்பை இங்க பாருங்க, சப்ஸ்கிரிப்ஷன் 1 டார்கெட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், டார்கெட் சப்ஸ்கிரிப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கலாம். புரியல ப்ரோ. பாருங்க, இப்போ மூவ் த ரிசோர்சஸ் செலக்டட் டெஸ்டினேஷன். டார்கெட் ரிசோர்ஸ் குரூப் cannot be the same. ஓகே, டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸ். ஓகே, சாரி. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ரிசோர்ஸ் குரூப் பக்கத்தில் மூவ் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் இந்த ரிசோர்ஸ் குரூப் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸையும் என்ன பண்ணிக்கலாம், ஒரே இதில் மூவ் பண்ணலாம். ஸோ ஒரே இதில் மூவ் பண்ணுறப்போ இது சோர்ஸோடைய ரிசோர்ஸ் குரூப், இது சப்ஸ்கிரிப்ஷன், இது டார்கெட்டோடைய ரிசோர்ஸ் குரூப்பை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிட்டு இங்கே கிரியேட் நியூ ரிசோர்ஸ் குரூப் கொடுத்து மூவ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரிசோர்ஸ் ஆர்ஜியில் என்ன இருக்கோ, இந்த RG01ல என்னென்ன ரிசோர்ஸஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக அந்த நியூ ரிசோர்ஸ் குரூப்புக்கு மூவ் ஆகிடும். ஸோ என்டையர் ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வந்து நம்ம மூவ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒன் பை ஓகே. ஒன் எப்படி பார்த்துருக்கோம். சொல்றீங்கன்னா, ஒரு ஒரு ஃபோல்டருக்குள்ள ஒரு 10 ஃபைல்ஸ் இருக்கு. அந்த ஃபோல்டரே நான் மூவ் பண்ணா அந்த 10 ஃபைலும் வந்து வேற ஃபோல்டருக்கு மூவ் ஆகுற மாதிரி சொல்றீங்க. மூவ் ஆகணும். ஆமாம், இதே நேமில் இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் இருக்காது. ரிசோர்ஸ் குரூப் எப்பவுமே யூனிக்காக தான் இருக்கும். ஆனால் இன்னொரு நியூ ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய அந்த 10 ஃபைலை அப்படியே நம்ம மாற்றி விடலாம். ஓகே. இப்போ இது வந்து ப்ரொடக்ஷனா இருக்கு. இது அப்படியே டெவலப்பர் டிபார்ட்மெண்ட் மாத்தணும். அப்படியே தூக்கி அப்படி போட வேண்டியது. அப்படியே மாற்றிக்கலாம். கரெக்ட். ஓகே. ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் மூவ், இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் மூவ் கொடுத்துருக்குறாங்களே. ஸோ இந்த மூவ் எதுக்குன்னா, ஒரு ரிசோர்ஸை ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் 1 ரிசோர்ஸ் குரூப் RG01. ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு ரிசோர்ஸ் குரூப் நேமை நம்ம கொடுக்குறோம். ஓகே. அப்படி நம்ம கொடுக்குறப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1ல இருந்து அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன் 2, அதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருந்து இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மாறிடும். சப்ஸ்கிரிப்ஷன் 2 சப்ஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் பண்றது. ஓகே. இது ஓகே. இப்போ வந்து நான் பர்టిక్యులரா ஒரு ரிசோர்ஸ் மட்டும் நான் மூவ் பண்ணனும். பர்టిక్యులரா அப்படின்னா ரிசோர்ஸ் மட்டும் நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம விஎம் ஆப்ஷனுக்குள்ள இருக்கோம். ஸோ இதில் போயிட்டு இப்போ நம்ம ரிசோர்ஸ் குரூப்பை மூவ் பண்ணணும். இந்த விஎம்ஐ ஒரு ரிசோர்ஸ் குரூப்லேருந்து இன்னொரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு மூவ் பண்ணணும். இப்போ நம்ம மூவ் கொடுக்குறோம். ஸோ மூவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம டார்கெட் ரிசோர்ஸ் குரூப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் டு மூவ் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, செகண்ட் டேப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அங்கே செலக்ட் பண்ணணும் நம்மளுக்கு எந்த ரிசோர்ஸ் வேணும்னு. நான் வந்துட்டு இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரே ஒரு ரிசோர்ஸ் விஎம்குள்ளே இருக்கிறதுனால விஎம்ஐ மட்டும் அது மூவ்க்குள்ள கேட்குது. இருங்க ஒரு நிமிஷம், நம்ம ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போய்க்கலாம். இங்க வந்து நிறைய விஎம்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து நிறைய விஎம்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் மூவ் கொடுக்குறோமா, மூவ் கொடுத்துட்டு இங்கே டார்கெட் சப்ஸ்கிரிப்ஷன் வேற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு இங்கே வேற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நேமை கொடுக்கணும். கொடுத்துட்டு அகைன் நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் cannot be empty இல்லை. ஸோ இன்னொரு டார்கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாமே என்ன ஆகிடும், சாரி இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்துட்டு இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போகும். இல்ல ப்ரோ, இப்போ நீங்க அந்த விஎம் கிளிக் பண்ணுங்களேன். VM01 இல்ல VM01 அந்த மாதிரி கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்க போங்க, இங்க மூவ் கொடுங்க. இங்கே மூவ் கொடுத்தா இந்த ரிசோர்ஸ் மட்டும், அதாவது விஎம் மட்டும் மூவ் ஆகும். அதுதான் நான் கேட்டேன். இந்த ரிசோர்ஸ் மட்டும்
இது இங்க கிளிக் பண்ணா இந்த விஎம் மட்டும் மூவ் ஆகும். அந்த விஎம் மட்டும். பேக் ஓகே. வந்துட்டு அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் மூவ் அது கொடுத்தா இது வந்து கொடுத்தா ஓவரால் எல்லாமே. எல்லாமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மூவ் ஆகும். ஓகே. நீங்க அந்த விஎம் கிளிக் பண்ணீங்கன்னா அது உள்ள போயிட்டு கொடுத்துட்டு விஎம் கிளிக் பண்ணிட்டு டார்கெட் ரிசோர்ஸ் குரூப் கொடுத்தோம்னா இந்த விஎம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வேலிடேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. வேலிடேட் முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா மைக்ரேட் ஆயிடும். இங்க இருந்து அங்க மூவ் ஆயிடும். ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல இருந்து இன்னொரு ரிசோர்ஸ் குரூப். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. புரியுது. சோ வந்து எனக்கு பர்ட்டிகுலரா அந்த ஒரு விஎம் மட்டும் எனக்கு மூவ் பண்ணனும். அந்த விஎம்க்குள்ள போயிட்டு அந்த ரிசோர்ஸ் குரூப் மேல இருக்குது. அத கிளிக் பண்ணிட்டு எந்த ரிசோர்ஸ் குரூப்ல மூவ் பண்ணணுமோ அந்த குரூப்ப டார்கெட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் குடுத்துட்டா நெக்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் ஆக போகுது. இனிஷியலைஸ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தா நம்ம பல்கா மூவ்மெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு ரிசோர்ஸ் மூவ் ஆகுறதுக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா வெரி ரேர் கேஸ்ல நம்மளுக்கு வந்து ரிக்குயர்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப தான் நம்ம உங்க வாய்ஸ் ஸ்லோ. இந்த பர்டிகுலரா ஒரு ரிசோர்ஸை மட்டும்தான் நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகே. விஎம்னா விஎம், நெட்வொர்க்னா நெட்வொர்க், எல்லாத்தையும் நம்ம கிளப் பண்ண மாட்டோம் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஓகே. சரி, ஓகே. இப்போ அடுத்த டாபிக் போயிடலாமா? இப்ப அதே மாதிரி அந்த நெட்வொர்க் கார்டு இது எல்லாமே கூட மூவ் பண்ணிக்க முடியுமா? எல்லா ரிசோர்ஸ்லயும் நம்மளுக்கு அந்த மூவ்ங்கிற ஆப்ஷன் வந்து காமனா இருக்கும். ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள போயிட்டு நம்மளுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கு, இப்போ விநெட் இருக்கா, அந்த விநெட்டை கிளிக் பண்ணுவோம். மூவ் ஆப்ஷன். இந்த ஓகே. மூவ் ஆப்ஷன் வந்து காமன் எல்லாத்துலயுமே இருக்கும். இப்ப நான் அங்க ஏன்னா மூவ் பண்ணனும்னா அப்ப எனக்கு இங்க இருக்காதுல்ல? ஆமா, இப்போ நம்ம இதை மூவ் பண்ணவே ஃபர்ஸ்ட் முடியாது. ஏன்னா இந்த இதுக்குள்ளதான் விஎம் இருக்கு. ம். சாரி. இப்போ ரிசோர்ஸ் குரூப் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இந்த விநெட்டை வந்து ஒரு இதுல இருந்து இன்னொருக்கு மூவ் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் டு சப்ஸ்கிரிப்ஷன் மூவ் பண்றதா கஷ்டம். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் மூவ் இருக்கு பாத்தீங்களா கீழே. ம். சப்ஸ்கிரிப்ஷன் மூவ் கொடுத்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் மூவ் கொடுக்குறப்போ இந்த விநெட்குள்ள தான் நம்ம விஎம் இருக்கு. நம்ம விஎம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்லையும் விநெட் இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷன்லையும் இருக்காது. ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளேயே தான் இருக்கும். ஓகே. ஒரே சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வேற வேற சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள போய் பிளேஸ் பண்ண முடியாது. விநெட் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்லையும் இது விஎம் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்லையும் இருக்காது. ஒரே சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள தான் இருக்கணும். அப்படிங்கிறப்போ நம்ம டைரக்டா இதை மூவ் பண்ண முடியாது. ரிசோர்ஸ் குரூப் வேணா மாத்திக்கலாம். ரிசோர்ஸ் குரூப் 1ல இருந்து ரிசோர்ஸ் குரூப் 2க்கு மாத்திக்கலாம். அது வந்து வித்தின் த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளேயே நடக்குது. இந்த விநெட் இதெல்லாமே சொல்றீங்க. ஓகே. ஒரே சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள நம்ம மாத்திக்கலாம். இப்போ விநெட்டை ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த விநெட் வந்து எம்டியான விநெட்டா இருக்கணும். விச் மீன்ஸ் கனெக்டட் டிவைசஸே இந்த விநெட்ல இருக்கக்கூடாது. இப்போ ஓகே. எந்த பாத்தீங்கன்னா விஎம் வந்து கிரியேட் பண்ணிக்க கூடாதுங்கறீங்க. கரெக்ட். கனெக்டட் டிவைசஸ் இருக்கக்கூடாது. அப்படின்னா இந்த விநெட்டை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓ! ஓகே. இப்ப எப்படின்னா நான் அடிஷனலா ஒரு விநெட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த விநெட்ட வந்து நான் வேற ஆர்ஜிக்கு வந்து மூவ் பண்றதா இருந்தா மூவ் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸ் பட் குரூப்புக்கு அந்த மூவ் விநெட்ட பண்ணலாம். வச்சு சப்நெட் வச்சு நான் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா பட் யூஸ் பண்ண முடியாது. ஆமா. ஏன்னா அது கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது லாக் ஆயிடுற மாதிரி. ஓகே, ஓகே. இந்த மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டி வருமா ப்ரோ? மூவ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வந்து எப்படின்னா ரேர் தான். பட் வந்துட்டு நம்ம ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ட்ரபிள் ஷூட்டிங் ஏதாவது சின்ன சின்ன ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணணும்னா அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மூவ்மெண்ட் எல்லாம். இந்த விநெட் சப்நெட் எல்லாமே. ஆமாம். நம்ம விநெட் மூவ் பண்ணாலே சப்நெட்டும் சேர்ந்து மூவ் ஆகிடும் அது கூட. ஆனால் மேக் ஷூர் வந்து இது கனெக்டட் டிவைசஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே, ஓகே. ஓகேவா? சரி, ஃபைன். நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா? ஓகே. ஓகே. ஸோ அடுத்த டாபிக் என்னன்னா இப்போ விஎம் உடைய சப்நெட்டை சேஞ்ச் பண்ணுறது. இப்போ உங்களுக்கு சின்ன டயக்ராம்லேயே உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து விஎம். இந்த விஎம் வந்து ஒரு சப்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. சப்நெட் ஏ கூட இந்த விஎம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு.
இந்த சப்நெட் வந்து ஒரு டெவலப்மெண்ட் சப்நெட், டெவ் சப்நெட்னு சும்மா வச்சுக்கிறோம். டெவ். ஸோ டெவ் முடிஞ்சு இந்த விஎம் வந்து நான் டெஸ்டிங்க்கு கொண்டு போகணும். இது வந்து அதே விஎம் தான். ஸோ சாரி, விஎம்க்கு பதிலாக ஃபர்ஸ்ட் வந்து நான் இது வச்சிடுறேன், சப்நெட் பி. சரி, இது வந்து டெஸ்டிங். ஸோ டெவலப்மெண்ட் முடிஞ்சு நான் டெஸ்டிங் பண்ணணும் என் விஎம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த இப்போ சப்நெட் ஏலேருந்து ஒரு ஐபி அசைன் ஆயிருக்கும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு 10.0.0.4 இருக்கு இந்த விஎம்க்கு. அப்போ இந்த டெவலப்மெண்ட் சப்நெட்ல இருந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த விஎம் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு சப்நெட் பி டெஸ்டிங்க்கு நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த விஎம் மாத்திக்கலாம். அப்போ இந்த சப்நெட்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இந்த சப்நெட்டுக்கு வந்துடும். ஸோ இங்க இருந்து ஏதோ ஒரு ஐபி வந்து அசைன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 10.0.1.4.5 ஏதோ ஒரு ஐபி வந்து சேஞ்ச் ஆகிடும். சப்நெட்டு இங்கேருந்து இங்கே மாறிடும். இப்போ விஎம்ஐ ஒரு சப்நெட்ல இருந்து இன்னொரு சப்நெட்டுக்கு மூவ் பண்றது எப்படி, அதுதான் இப்போ நம்ம அதே ஐபி நமக்கு இதாகும். அதே ஐபி வர, ஏன்னா சப்நெட் வேற வேற இல்ல. இந்த சப்நெட்டுக்கு ஒரு ஐபி இருக்கும், இந்த சப்நெட்டுக்கு ஒரு ஐபி ரேஞ்ச் இருக்கும். ஆமா, டோட்டலா சப்நெட்டையே நம்ம மாத்துறோம். இதுல இருந்து இந்த இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறோம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு சேஞ்ச் மூவ் த விஎம் ஃப்ரம் ஒன் சப்நெட் டு அனதர் சப்நெட். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் இந்த விஎம் மூவ் பண்றது. ஸோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், மூவ் பண்றதுக்கு முன்னாடி விஎம் பவர் ஆஃப் பண்ணணும். ஸோ விஎம் உடைய ஓவர்வியூக்கு போயிட்டு விஎம் பவர் ஆஃப் பண்றோம். சேம் நெட்வொர்க் செட்டிங்க்கே தான் நம்ம வரோம். ஓகே, விஎம் ஆல்ரெடி வந்து பவர் ஆஃப்ல தான் இருக்கு. இப்போ நமக்கு 10 ஐபி வந்து ஏற்கனவே இருக்கு. ஸோ நம்ம கிட்ட வந்து ஒரே ஒரு சப்நெட் தான் நம்ம விநெட்டுக்குள்ள இருக்கு. நம்ம இன்னொரு சப்நெட் புதுசாக கிரியேட் பண்ணிக்கலாம். சப்நெட்டுக்குள்ள டிஃபால்ட்டுங்கிற ஒரே ஒரு சப்நெட் மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் மட்டும்தான் இருக்கு. நம்ம புதுசாக ஒரு சப்நெட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அட்ரஸ் ஸ்பேஸோடைய சைஸ் ஓகே /16 இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. 65,000 வரைக்கும் நம்மளுக்கு ஐபிஸ் இருக்கு. அதனால நம்ம எவ்வளோ சப்நெட் வேணாலும் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு, சப்நெட் டிஃபால்ட் சப்நெட் ஏ, டிஃபால்ட்ல இருந்து சப்நெட் ஏக்கு நம்ம மாற்றுற மாதிரி அதுக்கு வந்து /24 தான் கொடுத்துருக்குறேன். இதனுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10.0.1.0 ஸ்டார்ட் ஆக போகுது ஐபி /24. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சப்நெட்டை நான் புதுசாக கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, சப்நெட் ஏக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 251 ஐபிஸ் வந்து இங்கே இருக்கு. ஸோ இப்போ விஎம்குள்ளே வந்துட்டு விஎம்ஐ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டிஃபால்ட் சப்நெட்ல இருந்து இங்கே இருக்கும் பாருங்க சப்நெட் டீடைல் விநெட் சப்நெட் டிஃபால்ட்ல இருந்து சப்நெட் ஏக்கு மாற்ற போகிறோம். ஸோ நெட்வொர்க் செட்டிங்ஸ், அகைன் நம்மளோட நிக்கார்டை செலக்ட் பண்ணணும். ஸோ நிக்கார்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே மேக் ஷுர் இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ நம்ம ஐபி வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடாது, ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ டைனமிக்காக தான் இருக்கணும். ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி சப்நெட் மாற்றுறப்போ விஎம் வந்து டைனமிக் ஸ்டாட்டிக்கில் இருக்குன்னா எடிட் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறணும், டைனமிக்காக சேஞ்ச் பண்ணிக்கிறணும். ஐபியை டைனமிக்காக மாற்றிக்கிறணும். ஸ்டாட்டிக்காக இருந்தால் இங்கேருந்து அங்கே மூவ் பண்ண முடியாது. ஸோ மேக் இட் டைனமிக்காக இருக்கணும். அதுக்கப்புறமா இங்கே ஐபி செட்டிங்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா சப்நெட் இருக்கா, சப்நெட்டில் விநெட் 1 கீழே சப்நெட் எந்த சப்நெட்டுக்கு மாற்ற போகிறோம் அப்படின்றது. ஸோ ஒரே ஒரு விநெட்டுக்குள்ளே எவ்வளோ நிறைய சப்நெட் இருக்கும். ஒரு விநெட்டுக்குள்ளே நம்ம விஎம்ஐ எந்த சப்நெட்டில் வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விநெட்ல இருந்து ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு மாற்ற முடியாது. ஒரே நெட்வொர்க்குள்ள எந்த சப்நெட்ல வேணாலும் நம்ம பிளேஸ் பண்ணலாம். சரிங்களா, இந்த பாயிண்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். விநெட் டு விநெட் மைக்ரேட் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதுக்கு பதிலாக ஒரே விநெட்டுக்குள்ள மல்டிபிள் சப்நெட்ஸ் இருக்கும், மாற்றிக்கலாம். ஸோ இப்போ சப்நெட் ஏவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறப்போ எரர் இங்கே வந்து வார்னிங் காட்டுது, வர்ச்சுவல் மிஷின் அசோசியேட்டட் வித் நெட்வொர்க் அட்ரஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வில் பி ரீஸ்டார்டட் டு யூட்டிலைஸ் நியூ சப்நெட். ஸோ இந்த நிக் கார்டு வந்து என்ன ஆகும், இந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப ரீஸ்டார்ட் ஆகும்.
விஎம் நம்ம ஏற்கனவே பவர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ டைரெக்டாக இங்கே போயிட்டு ஓகே, ஸோ டைரெக்டாக நம்ம எந்த சப்நெட் வேணுமோ அந்த சப்நெட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே அப்ளை கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஸோ விநெட் சப்நெட் வந்துட்டு அப்டேட் ஆகிருக்குன்னு வருது. ஸோ சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இந்த கீழே நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், இங்கே ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டு கீழே பாருங்க, பிரைமரி ஐபி 10.0.1.4 மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி 10.0.0.4 இருந்துச்சு. இப்போ 10.0.1.4 சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ சப்நெட் வந்து என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்நெட் ஏ வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படியே ஒரு ஸ்டெப் நம்ம பேக் போயிட்டு ஓவர் வியூவில் பார்க்கணும். ஸோ ஓவர் வியூவில் ஐபி வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. சப்நெட் பாருங்க, இங்கே சப்நெட் ஏக்கு மாறிடுச்சு. திரும்ப அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் போயிட்டு ஸோ இங்கே பார்க்குறப்போ இங்கே வந்து டிஃபால்ட்னு இருக்கா, அது ரிஃப்ரெஷ் ஆகாமல் இருக்கு. ஸோ இங்கே போயிட்டு ரிஃப்ரெஷ் கொடுத்தோம் அப்படின்னா சப்நெட் ஏக்கு மாறிடுச்சு. ஸோ நம்ம ஐபி வந்து டிஃபால்ட் சப்நெட்ல இருந்து இப்போ இந்த சப்நெட்டுக்கு மாறிடுச்சு. இப்போ ஓவர் வியூ போயிட்டு பார்ப்போம். ஸோ ஓவர் வியூவில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, ஸோ ப்ரைவேட் ஐபி 10.0.1.4 மாறி இருக்கு. சப்நெட் டீட்டெயில்ஸும் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரிக்வெஸ்ட் வந்து நம்ம அடிக்கடி ப்ராஜெக்டில் பண்ணுவோம். நிறைய மிஷின்ஸ் வந்துட்டு இது எல்லாமே யாருன்னா அப்ளிகேஷன் ஓனர் தான் வந்து நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ மிஷினை வந்து நம்மளுக்கு மாற்றுங்க, இந்த சப்நெட்லேருந்து இந்த சப்நெட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் வரும். இது வந்து டிக்கெட்டிங் டூல்லலாம் வச்சுருக்குறாங்க. அந்த டிக்கெட்டிங் டூலில் டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அப்ரூவல் வாங்கிட்டு கிளைண்ட்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு விஎம்ஐ ஒரு சப்நெட்ல இருந்து இன்னொரு சப்நெட்டுக்கு மாற்றிடுவோம். இது எதுக்காக ப்ரோ இப்படி பண்றாங்க? இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு இனிஷியலாக ஒரு விஎம்ஐ டெவலப்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க. அது முடிச்சதுக்கப்புறமா அதை டெஸ்டிங்க்கு மாற்றுவாங்க. டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போது டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே வைக்காமல் டெஸ்டிங்க்கு மாற்றுவாங்க. மாற்றுறப்போ நம்ம சப்நெட்டை வந்து ஒரு ரேஞ்சிலேருந்து ஒரு சப்நெட் ரேஞ்சிலேருந்து இன்னொரு சப்நெட் ரேஞ்சுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த ரிக்வெஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி தான் வரும். மோஸ்ட்லி வந்து அவங்க அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இதுலேருந்து ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அடிக்கடி நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் வரும். இப்போ வந்து டைனமிக்ல தான் இருக்கு ஐபி. இப்போ எகைன் வந்து நம்ம ஸ்டாட்டிக்ல சேஞ்ச் பண்ணுமா? அகைன் பேக் டு ஸ்டாட்டிக் மாற்றிக்கலாம். ஆனால் ஸ்டாட்டிக்கை வச்சுட்டு நம்ம திரும்ப வந்து சப்நெட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ளம் வரும். ஸோ உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். திரும்பவும் என்ன பண்ணலாம்னா டைனமிக்காக இருக்கா ஸ்டாட்டிக்காக மாற்றலாம். ஸ்டாட்டிக் சேம் ஐபி தான் எனக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கணும். இப்போ இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ விஎம்ஐ நம்ம பவர் ஆஃப் பண்ணணும், அப்போ தான் சீக்கிரமாகும். ஸோ ஒரு சில டைம் குயிக் ஆகிடுது. இப்போ ஸ்டாட்டிக்காக மாறிடுச்சிங்க பாருங்கள், ஸ்டாட்டிக் வந்துருச்சுங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை நான் திரும்பவும் பேக் டு என்ன பண்ணுறேன், டிஃபால்ட்டுங்கிற சப்நெட்டுக்கு மாற்றுறேன். ஸோ டிஃபால்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்ளை கொடுக்குறேன். கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபெயில் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெயில் காட்டிடுச்சா. ஃபெயில் டு அப்டேட் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், ப்ரைவேட் static IP address does not belongs to range of subnet prefixes. ஸோ ஸ்டாட்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது என்ன கன்சிடர் பண்ணுன்னா நியூ சப்நெட், நம்ம நியூ சப்நெட்லேயும் அந்த ஐபி இருக்கான்னு பார்க்கும். அந்த ஐபி இல்லைங்கிறப்போ நம்மளுக்கு எரர் வந்துடும். நியூ சப்நெட்டில் நீங்கள் ஸ்டாட்டிக்காக ரிசர்வ் பண்ணியிருக்கிற ஐபி இல்லை, ஸோ சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி என்ன பண்ணணும், நம்ம இதை டைனமிக்காக மாற்றிட்டு தான் பண்ணணும். சரிங்களா. ஸோ என்னன்னா அதே சப்நெட்ல இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம டைரக்டா பண்ண முடியும், ஸ்டாட்டிக்கு டைனமிக் எதுனாலும் சரி. ஒன்ஸ் வந்து வேற சப்நெட்ல இருந்துட்டு இது வந்து ஸ்டாட்டிக்ல இருந்துச்சுன்னா நம்மளால மாற்ற முடியாது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்ல ப்ரோ. cool. ஸோ அடுத்து ஒரு சின்ன டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன டாபிக் அப்படின்னா ஆக்சிலரேட்டட் நெட்வொர்க்கிங் எனபிள் பண்ணுறது. ஸோ ஆக்சிலரேட்டட் நெட்வொர்க்கிங்னா என்னன்றதை உங்களுக்கு ஒரு சின்ன கான்செப்டில் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ இது வந்து ஒரு விஎம், இது வந்து இன்னொரு விஎம்.
இந்த 2 விஎம்மும் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா அஜூருடைய விர்ச்சுவல் சுவிட்ச் வந்து இங்கே இருக்கும். விர்ச்சுவல் சுவிட்ச் அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஹிடனாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த விஎம்மும் இங்கேருந்து விர்ச்சுவல் சுவிட்சுக்கு போகும். ஸோ இங்கேருந்து திரும்ப கீழே அஜூருடைய பேக் போனில் ஒரு ஃபிசிக்கல் சுவிட்ச் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஃபிசிக்கல் சுவிட்ச். ஸோ இந்த கனெக்ஷன் எப்படி போகும் அப்படின்னா விஎம்லேருந்து விர்ச்சுவல் சுவிட்ச் போயிட்டு ஃபிசிக்கல் சுவிட்ச் போகும். திரும்ப இங்கேருந்து விர்ச்சுவல் சுவிட்ச் போகும், இங்கேருந்து விஎம்க்கு போகும். ஸோ அப்போது கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பாத்தை கிராஸ் பண்ணி போகுது. இப்போ இதை அவாய்ட் பண்ணணும், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும், விஎம் வந்து நம்மளுக்கு ஸ்பீடாக ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா விர்ச்சுவல் சுவிட்சுக்கு போகாமல் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், விஎம்லேருந்து ஃபிசிக்கல் சுவிட்சுக்கு கனெக்ஷன் எனபிள் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் ஆக்சிலரேட்டர் நெட்வொர்க்கிங், ஏசிசின்னு சொல்லுவோம். நெட்வொர்க் ஏசிசின்னு சொல்லுவோம். ஏசிசினா ஆக்சிலரேட்டர் நெட்வொர்க்கிங். ஆக்சிலரேட்டட் நெட்வொர்க்கிங். ஸோ இதை எனபிள் பண்ணிட்டா கனெக்ஷன் என்ன ஆகும், டைரெக்டாக இந்த விர்ச்சுவல் சுவிட்சுக்கு போகாமல் டைரெக்டாக ஃபிசிக்கல் சுவிட்ச் போகும். அதே மாதிரி எந்தெந்த விஎம்க்கு நம்ம ஆக்சிலரேட்டர் நெட்வொர்க்கிங் எனபிள் பண்ணுறோமோ ஸோ அந்த விஎம் எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். விர்ச்சுவல் சுவிட்சுக்கு போகாமல் டைரெக்டாக ஃபிசிக்கல் சுவிட்சுக்கே போகும். அப்போ கம்யூனிகேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ நம்மளுமே இந்த விஎம் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், ரிமோட் எடுத்து ஐபி வழியாக அந்த விஎம்ஐ ரீச் பண்ணுறோம் அப்படின்னா மச் ஃபாஸ்டராக இருக்கும். டைரக்ட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா எப்படி ஸ்பீடாக இருக்குமோ அந்த மாதிரி ஸ்பீடாக இருக்கும். ஸோ இந்த ஆக்சிலரேட்டட் நெட்வொர்க்கிங் வந்து நான் சொன்ன மாதிரி நிக்கார்ட் லெவலில் வந்துட்டு நம்ம இதை எனபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ஐசி கார்டு. ஸோ நிக்கார்டில் நம்ம இந்த செட்டிங்கை எனபிள் பண்ணலாம். இது எங்கே இருக்குன்னா அப்படியே நம்ம விஎம்க்கு போயிட்டு ஸ்டார்டிங்லேருந்து வரும் விஎம்முடைய ஓவர்வியூ. இந்த செட்டிங்கும் நம்ம விஎம்ஐ பவர் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுறதா வந்துட்டு சேஃபர் சைட். ஸோ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்சுவல் நெட்வொர்க் செட்டிங் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதே தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செட்டிங்குள்ளே இதுலேயே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஆக்சிலரேட்டட் நெட்வொர்க்கிங் எனபிள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்போ இருக்கிறதுல டிஃபால்ட்டாக எந்த விஎம் கிரியேட் பண்ணாலும் இந்த ஏசிசி வந்து எனபிளாக இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டிசபிளில் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ் முன்னாடிலாம் வந்து புதுசாக எந்த விஎம் கிரியேட் பண்ணாலும் டிசபிளே தான் இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணதுனால டிஃபால்ட்டாக இந்த நெட்வொர்க்கிங் வந்துட்டு என்ன ஆகும், எனபிளில் இருக்கும். ஸோ இது எப்படின்னா இட்ஸ் லைக் கொஞ்சம் அடிஷ்னல் காஸ்ட் மாதிரி தான். இப்போ இதை நம்ம டிசபிள் பண்ணிக்கலாம், இல்லை எனபிளும் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம பண்ணுறதுக்கு அகைன் நம்ம நிக் கார்டை கிளிக் பண்ணுறோம். என்ஐசி கார்டில் ஓவர்வியூலேயே நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எடிட் ஆக்சிலரேட்டட் நெட்வொர்க்கிங் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எடிட் ஆக்சிலரேட்டட் நெட்வொர்க்கிங் கொடுத்து இப்போ வந்து எனபிளில் இருக்குது. எனபிள் மீன்ஸ் டைரக்ட் கனெக்ஷனில் இருக்குது. எந்த கனெக்ஷன் டைரெக்டாக வந்து ஃபிசிக்கல் சுவிட்சில் இருக்குது. விர்ச்சுவல் சுவிட்சுக்கு போகாமையே கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிசபிள் கொடுத்தோம் அப்படின்னா அப்போது நம்மளுக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆகிடும். கனெக்ஷன் எது வழியாக போக ஆரம்பிச்சிடும், டிசபிள் பண்ணால் இங்கேருந்து விர்ச்சுவல் சுவிட்ச் வந்து விர்ச்சுவல் சுவிட்சிலேருந்து ஃபிசிக்கல் சுவிட்ச்லேருந்து விர்ச்சுவல். ஸோ இப்படி போக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அதை எடிட் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலரேட்டட் நெட்வொர்க்கிங் டிசபிள் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வேணும்னா எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் ஆகிற எல்லா விஎம்மே டிஃபால்ட்டாக எனபிள் பண்ணி தான் வருது. வேண்டானா டிசபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனபிள் பண்ணோன்னா ரியல் டைமில் கூட பார்த்தீங்கன்னா எனபிளில் தான் இருக்கும். ரியல் டைம்லையும் எனபிளில் தான் இருக்கும். எல்லா விஎம்க்கு எனபிள் இருக்காது, ஃபியூ விஎம்ஸ்க்கு எனபிள் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த நெட்வொர்க் ஏசிசியை டிசபிள் பண்ணிடுங்க, எங்களுக்கு அது தேவையில்லை, ஏன்னா அடிஷனல் காஸ்ட் அது. ஸோ எந்த கிடைக்குது. ஒரு சில ப்ராஜெக்டில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்துட்டு விஎம் இருந்தால் போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்றது கிடையாது அப்படின்பாங்க. இப்போ ஒரு சில அப்ளிகேஷனு இந்த மாதிரி விஎம்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் இருந்தால் தான் பெட்டராக இருக்குங்கிறப்போ அந்த மாதிரி விஎம்க்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காகவே வந்து இந்த ஏசிசி எனபிள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஎம்க்கு நம்ம இந்த ஏசிசியை எனபிள் பண்ணி வைப்போம். இது ஆட்டோமேட்டிக் ப்ரோ.
ஆட்டோமேட்டிக் வந்துட்டு ரெக்கமெண்டட். ஸோ ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த நம்ம ஆப்பு அவைலபிலிட்டி, அதுவே என்ன பண்ணிக்கிறோம், வேணுங்கிறப்போ அதுவே யூஸ் பண்ணிக்கிறோம் ஆக்சிலரேட்டர், வேணாங்கிறப்போ அதுவே டிசபிள் பண்ணிக்கிறோம். ஸோ ஜஸ்ட் லைக் ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி தான் அது. எப்பெல்லாம் நீடட் இருக்கோ, எப்பெல்லாம் வந்து ஸ்லோ பர்ஃபார்மன்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுதோ விஎம்க்கு, அப்போ என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஏசிசி ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆகுறது வந்து இங்கே நம்மளுக்கு தெரியாது, பட் பேக் எண்ட்லேயே வந்துட்டு அது கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ ஓகே ஏசிசி யூஸ் பண்ணிக்கலாம், திரும்ப யூட்டிலைசேஷன் நார்மல் ஆனதுக்கப்புறம் நார்மல் பாத்தில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஆட்டோமேட்டிக். இப்போ அது ஓகே தானே ஆட்டோமேட்டிக்? ஓகே இப்போ தான். அது நமக்கு வந்துட்டு எப்போ எப்படின்னா சார்ஜிங் தானே. எப்படின்னா இப்போ அந்த சர்வீஸ் ஆக்டிவேட் ரன் ஆகலாம் ஆகாம இருக்கலாம். எதுக்கு நம்ம தேவையில்லாம பே பண்ணணும்? இப்போ எனபிள் டிசபிள்னா நம்மளுக்கு தெரியும். அதுவே ஆட்டோமேட்டிக் ஓகே. வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ அது ரன்னிங் ஆகலாம், ரன் ஆகாமல் இருக்கலாம், அதை நம்ம பார்க்க முடியாது. ஸோ அப்போ அதுக்கும் சேர்த்து தான் நம்ம பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரியல் டைம்ல கூட இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க ஆட்டோமேட்டிக், ஜஸ்ட் வந்து ரியல் டைம் எனபிள். வந்துட்டு எனபிள் தான் இருக்கும். எனபிள் ஆர் டிசபிள் இந்த 2 ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா இந்த இதில்? இல்லை ப்ரோ. ஓகே கோல். ஸோ அடுத்து ஒரு சின்ன டாபிக், ப்ராக்சிமிட்டி பிளேஸ்மெண்ட் குரூப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்லேயே வந்துட்டு கெப்பாசிட்டி குரூப், ஹோஸ்ட் குரூப், இந்த ப்ராக்சிமிட்டி பிளேஸ்மெண்ட் குரூப், ஒரு 3 வகையான குரூப் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்சிமிட்டி பிளேஸ்மெண்ட் குரூப்னா என்னன்றதை உங்களுக்கு சின்ன ஒரு டயக்ராமில் சொல்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது, ஒரு குரூப் பண்ணுறோம், அந்த குரூப்புக்குள்ளே எல்லா விஎம்சியும் ஆட் பண்ணி வச்சிடறோம். ஸோ இப்போ இது ஒரு பிபிஜி, அதுக்கு பேர் ஷார்ட்டாக பிபிஜி அப்படிம்போம். பிபிஜி ப்ராக்சிமிட்டி பிளேஸ்மெண்ட் குரூப். இந்த குரூப்புடைய ஒர்க் என்ன அப்படின்னா, நம்பர் ஆஃப் விஎம்ஸ் இந்த குரூப்புக்குள்ளே போடுறப்போ கம்யூனிகேஷன் வந்து ஃபாஸ்டராக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃப்ளிப்கார்ட்டுங்கிற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வெப்பேஜ் வந்து ஒரு சர்வருக்குள்ளே இருக்குன்னா டேட்டாபேஸ் வந்து இன்னொரு சர்வருக்குள்ளே இருக்கும். ஸோ மல்டிபிள் வெப்பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா. அப்போது நிறைய சர்வர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சர்வர்லேயும் ஒரு லோடு வச்சுருக்கிறாங்க, ஒர்க் லோடு வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த எல்லா சர்வரையும் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு குரூப்புக்குள்ளே போடுவாங்க. அந்த குரூப் பேர் தான் ப்ராக்சிமிட்டி பிளேஸ்மெண்ட் குரூப். இப்போ அந்த குரூப்புக்குள்ளே நம்ம போடலைன்னா என்ன இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ இது ஒரு அப்ளிகேஷனு, ஸோ இது ஒரு அப்ளிகேஷன், இது எல்லாமே டிபெண்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு யூசர் இங்கேருந்து வராரு, இந்த அப்ளிகேஷன் ரீச் பண்ணுறாரு, இங்கேருந்து இந்த அப்ளிகேஷனே ரீச் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்போ இங்கேருந்து அது கனெக்ஷன் ட்ராவல் ஆகி இங்கே போய் ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அப்படிங்கிறப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல டைம் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஓவர் த இன்டர்நெட் நடக்கிறதுனால. ஸோ அந்த இடத்துல கனெக்ஷன் வந்து ட்ராப் ஆஃப் ஆகும். அப்படி ட்ராப் ஆஃப் ஆச்சு, ஃப்ரீக்வெண்ட்டாக கனெக்ஷன் ட்ராப் ஆஃப் ஆச்சுன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போவீங்களா போக மாட்டீங்களா? கண்டிப்பாக போக மாட்டோம். அப்போது அந்த இஷ்யூவை அவங்க ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ப்ராக்சிமிட்டி பிளேஸ்மெண்ட்டுங்கிற குரூப்பை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, நீ ஏன் வந்து தனித்தனியாக விஎம்ஐ நம்ம ஏன் தனித்தனியாக விஎம்ஐ பிளேஸ் பண்ணணும், விஎம் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாத்தையும் ஒரு குரூப்புக்குள்ளே போட்டு வச்சுருவோம். ஒரு லாஜிக்கல் குரூப் மாதிரி குரூப்புக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா விஎம்மும் கம்யூனிகேஷன் ஈச் டுகெதர் வெரி ஃபாஸ்ட்டாக எல்லாமே வந்துட்டு 1 to 1 வந்துட்டு என்ன ஆயிரும், இன்பிட்வீன் அது ஃபாஸ்ட்டாக கம்யூனிகேட் ஆகிரும். ஸோ தட் வந்து நம்மளுக்கும் ரெஸ்பாண்ட் என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராக்சிமிட்டி பிளேஸ்மெண்ட் குரூப்பு. ஸோ இது நம்ம ப்ராஜெக்டில் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்லலாம் என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன்லாம் என்ன பண்ணுவோன்னா பிபிஜியில் போடுங்க அந்த விஎம்ஐன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஏற்கனவே பிபிஜி இருந்துச்சுன்னா அந்த பிபிஜியோட நேம் கொடுப்பாங்க. அந்த நேமை போய் நம்ம விஎம் உடைய கான்ஃபிகரேஷனில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக பிபிஜி நம்ம கிரியேட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த காம்பனண்ட் ப்ராக்சிமிட்டி பிளேஸ்மெண்ட் குரூப்பு. ப்ராக்சிமிட்டி பிளேஸ்மெண்ட் குரூப் இஸ் அ லாஜிக்கல் குரூப்பிங் used to make sure Azure compute resources are physically located close to each other. Proximity placement group are useful for workload where low latency is requirement அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிசிக்கலாக என்ன ஆகிடும், இப்போ நம்ம இந்த பிபிஜி குரூப்புக்குள்ளே போடுறப்போ ஃபிசிக்கலாக என்ன ஆகிடும், எல்லாம் பக்கத்துலேயே வந்து சேர்ந்துடும். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஃபாஸ்டர் கம்யூனிகேஷனாக இருக்கும். இந்த குரூப்புக்குள்ளே போடலை அப்படின்னா ஒரு விஎம் வந்துட்டு ரேக் 1ல் இருக்கும், அதாவது ஃபிசிக்கல் சர்வர் ரேக் 1ல் இருக்கும், இன்னொரு விஎம் ரேக் 10ல் இருக்கும்.
ஸோ எங்க வேணாலும் இருக்கும். இந்த குரூப்குள்ள போடுறப்ப அது என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல நியர்பை ரேக்ல போயிட்டு பிளேஸ் ஆயிடும் விஎம் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஓவர் த ஆன்லைன் நடக்கிறதால நம்மளுக்கு எந்த இம்பாக்ட்டுமே இருக்காது, தெரியாது. நம்மளுடைய ஒர்க் என்னன்னா பிபிஜி குரூப் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா விஎம்ஸ் உடைய கம்யூனிகேஷன் வந்துட்டு ஃபாஸ்டரா இருக்கும். ஸோ இந்த பிபிஜி இப்போ ரியல் டைம்ல கூட பாத்தீங்கன்னா ம் இந்த ப்ராக்ஸிமிட்டி இந்த குரூப் பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்களா இல்ல நம்ம கிரியேட் வச்சிருப்பாங்க. பண்ணணும்? ஒவ்வொரு என்வாயர்மெண்ட்டுக்கும் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு பிபிஜி வச்சிருப்பாங்க. அப்படி இல்ல புது செட்டப் அப்படின்னா நம்ம கிட்ட சொல்லுவாங்க பிபிஜி கிரியேட் பண்ணி பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னுட்டுன்னு. ஓகே ஸோ இந்த பிபிஜி பண்றப்போ கண்டிப்பா அந்த விஎம் வந்து ஏசிசி எனபிள்ல தான் இருக்கணும். ஆக்சலரேட்டர் நெட்வொர்க் வந்து எனபிள்ல தான் இருக்கணும். ஓகே அது அப்பதான் வந்துட்டு அந்த விஎம் வந்துட்டு ஃபாஸ்டா இருக்கும். இது கூட பாத்தீங்கன்னா நம்ம பவர் ஆஃப் பண்ணுமோ விஎம் இல்ல வந்து வித்தவுட் பவர் ஆஃப் கூட நம்மள மூவ் பண்ண முடியுது? ஐ திங்க் பவர் ஆஃப் இஸ் நாட் ரிக்வயர்ட். லெட்ஸ் see பார்க்கலாம். கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு பிபிஜி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பிபிஜி டெஸ்டிங் சும்மா ஒரு நேம், எந்த ரீஜனில் வேணும், ஈஸ்ட் ஏசியா. நம்ம ஒர்க் லோடு வந்துட்டு ஈஸ்ட் ஏசியாவா, விஎம் எந்த ரீஜனில் இருக்கு? விஎம் எந்த ரீஜன்ல இருக்கோ அதே ரீஜன் தான் நம்ம இங்கேயும் ஆமாம், கிரியேட் பண்ணுமா இல்ல வந்து கண்டிப்பாக அந்த விஎம் என்ன ரீஜனில் இருக்கோ அதில் தான் பண்ணணும் நம்ம. ஈஸ்ட் ஏசியா? ஈஸ்ட் ஏசியா. ஓகே. ஸோ இங்கே விஎம் உடைய சைஸஸ் இந்த குரூப்ல நம்ம விஎம் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த விஎம் உடைய சைஸஸ் எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது. லைக் நிறைய சைஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, D2 D4 D2 சாரி D8 D16 என்னென்ன சைஸ் எல்லாம் நம்ம இந்த குரூப்புக்குள்ளே போட முடியுமோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரீஜியனுக்கும் அவங்க ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க, இதுதான் சப்போர்ட் பண்ணும் பிபிஜி அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா D2SV3 நம்ம விஎம் வந்து என்ன சைஸு, D2SV3. அப்போ இது சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த சைஸு. இப்போ நம்மக்கிட்ட இன்னொரு விஎம் இருக்குது அது D4SV3னா இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஓகே ப்ரோ. இப்போ இதே வந்து இந்த ப்ராக்ஸிமிட்டி குரூப்ல வந்துட்டு ஒரு 50ல இருந்து 100 விஎம்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்றேன் அவ்வளோ இருக்காது அப்படிங்கும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு 5 to 10 மிஷின்ஸ் தான் இந்த பிபிஜி குரூப்புக்குள்ளே இருக்கும். அந்த ஓகே சைஸுமே வந்து நம்ம இன்பிட்வீன் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஓகே. ஏன்னா வந்து இப்போ வேற சைஸுக்கு மேல வேற லொகேஷன் நான் சூஸ் பண்ணி ஆகணும் ரீஜன். அந்த ரீஜனில் என்ன சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கு நீங்கள் அந்த அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி விஎம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசைஸ் தான் பண்ணணும். ஆமாம், விஎம் ஓகே. ரீசைஸ் பண்ணி அந்த குரூப்புக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ ஒரு ம்ஹ்ம். சைஸ் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு சைஸ் நான் செலக்ட் பண்ணுறேன், நம்ம விஎம் வேற ஒரு சைஸில் இருக்கு அப்படின்னா ம். இதே சைஸுக்கு நம்ம விஎம் ரீசைஸ் பண்ணிட்டு இந்த குரூப்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அங்க எஃபெக்ட் ஆகாதா? ஏன்னா வந்து நான் ஒரு சைஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் விஎம். நம்ம எல்லாமே டவுன் இப்போ டைம் நான் வாங்கி தானே பண்ணுறோம். டவுன் டைம் வாங்கி தானே பிபிஜி ஆட் பண்ணுறது, ஏசிசி எனபிள் பண்ணுறது, இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நம்ம ஓகே. டவுன் டைம் ஆ வாங்கி பண்ணுறப்போ ஃபர்ஸ்டே இல்ல வந்து நான் நம்ம எப்படி சொல்றேன்னா, ம் இப்போ வந்துட்டு ஒரு ஹை கான்ஃபிகரேஷன்ல தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் விஎம். ம் இப்போ வந்து இன்னும் எனக்கு வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணுங்கிறதுக்காக என்ன பண்றேன்னா, இந்த குரூப்ல வந்து நான் ஆட் பண்றேன். இந்த ஆட் பண்றப்போ அந்த ரீசன்ல வந்து எனக்கு அந்த சைஸ் வந்து என்கிட்ட இல்ல. சோ வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அதுக்கான இங்க என்ன சைஸ் ஷோ ஆகுதோ குரூப்ல, அந்த சைஸ வந்து நீங்க விஎம்ல போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நீங்க சொல்றீங்க. ம் இன்கேஸ் நாங்க போய் சேஞ்ச் பண்றேன். எதுக்காக நாங்க போய் சேஞ்ச் பண்றோம்னா, என்னோட ஹை கான்ஃபிகரேஷன்ங்கிறது பார்த்தீங்கன்னா, லோவா தானே வரும். ஹை ஹை கான்ஃபிகரேஷன் வந்துட்டு லோவாக இருக்குங்கிறீங்களா? ம். லோவா தானே வரும். இதுக்காக நான் அங்க போய் நான் சேஞ்ச் பண்ணேன்னா, அப்ப ம் அந்த விஎம்மோட கான்ஃபிகரேஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கம்மியா தானே கிடைக்கும் எனக்கு. இல்லை இல்லை, இங்கே வந்து இது D2 இவங்களே என்ன ஒரு 16 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்க, ஸ்டாண்டர்டு ஓகே. 16 D16 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க, D8 இருக்கு, E4 இருக்கு, பேசிக் விஎம் B2 இருக்கு, E8 வரைக்கும் இருக்கு. ஸோ 16 வரைக்கும் இருக்குங்கிறப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்டே தெரியும். நம்ம அப்ளிகேஷனுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா விஎம்ஸோடைய சைஸ் பார்த்தா 16 வரைக்கும் இருக்கும், D16 வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே போகிற சைஸஸ் வந்துட்டு பிபிஜியில் ஆட் பண்ண மாட்டோம். இப்போ இந்த ஓகே. இந்த ரீஜியனில் நம்மளுக்கு இவ்வளோ கம்ஃபர்டபுளுங்க, இவ்வளோ இவ்வளோ வந்து இவ்வளோ தான் எலிஜிபிளுங்கிறப்போ இது மட்டும்தான் நம்ம பண்ணி ஆகணும். இதை தாண்டி நம்ம ஓகே. எதுவும் பண்ண முடியாது. அதே மாரி ஒரு குரூப்ல வந்துட்டு எவ்வளோ விஎம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும்? இந்த பிபிஜியில் சொல்கிறீங்களா? இந்த பிபிஜில. பிபிஜியில் நம்ம இப்போ D2 கொடுக்குறோன்னா D2ல நம்ம எவ்வளோ விஎம்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணலாம். இங்கே D2 கொடுக்குறோம், D2 கொடுத்துட்டு இந்த D2 V3 விஎம்ஸை எவ்வளோ வேணாலும் இதில் ஆட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
லிமிட்டுங்கிறதே வந்துட்டு இருக்காது. ஆனா ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5 to 10 மிஷின்ஸ் தான் ஒரே பிபிஜிக்குள்ள இருக்கும். ஏன்னா அவ்வளோக்குள்ள தான் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுமே இருக்கும் ம்ஹ்ம். மோஸ்ட்லி. ஓகே. ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு ஜோன். நம்ம விஎம்ஸ்க்கு வந்துட்டு ஜோன் போட்டு வச்சிருந்தா, இப்போ நம்ம விஎம் கிரியேட் பண்றப்பயே அந்த விஎம் வந்துட்டு ஜோன் 1, 2ன்னு போட்டு வச்சிருந்தா நம்மளுக்கு அந்த ஜோனை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறணும். ஜோன் சப்போர்ட்டுமே இந்த பிபிஜி கொடுக்குது. ஜோன் இப்ப நான் செலக்ட் பண்ணலன்னா, அதான் நோ அங்க நான் ப்ரிஃபரன்ஸ். குடுத்துருக்கேன் இங்க இங்க நோ கொடுத்துட்டோம். இல்ல. ம். அங்க குடுத்துருக்கேன் நானு. விஎம் குடுத்துருக்கேன். பட் இங்க விஎம் நான் செலக்ட் பண்ணல. நம்ம அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு இருங்க விஎம் ஆட் பண்ண கேட்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே 1 கொடுத்துட்றேன். ஸோ 1 கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் என்ன வருதுன்னுட்டு. ஜோன் 1 கொடுத்துருந்தா நம்ம விஎம் 1க்கு வந்து ஜோனே கொடுக்கல. ஸோ இது வந்துட்டு ஆட் பண்ண சப்போர்ட் பண்ணுதா இல்லையாங்கிறத செக் பண்ணலாம். திங்க் சப்போர்ட் ஓகே. பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஜோன் 1 சும்மா கொடுத்துருவோம். ஓகே. ஸோ குரூப் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ விஎம் இதை போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். டோட்டலாக விஎம் பேஜ் வந்துட்டு இதுக்குள்ளே போயிட்டு கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்குள்ள கான்ஃபிகரேஷன். ஸோ விஎம் வந்துட்டு கண்டிப்பாக பவர் ஆஃப் பண்ணி தான் இந்த செட்டிங்ஸை பண்ண முடியும். பவர் ஆனில் பண்ண முடியாது. பவர் ஆன் பண்ணால் ஓகே. பவர் ஆனில் நம்மளுக்கு இது வந்துட்டு பிளாக்காக காட்டும். ஓகே. ஸோ பிபிஜி இங்கே டெஸ்டிங் காட்டுது கீழே. ஸோ இதை இது பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுப்போம். ஜோன் ப்ராப்ளம் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த செட்டிங் சேவ் ஆகிடும். சப்போஸ் இன்கம்பேட்டபிலிட்டி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே எரர் காட்டிடும். ஓகே. ஸோ ஜோன் ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு இந்த விஎம் வந்து பிபிஜி குரூப்பில் ஆட் ஆகிடுச்சு. செட்டிங்ஸும் சேவ் ஆகிடுச்சு. நம்ம அப்படியே போயிட்டு பேக் போயிட்டு பிபிஜி குரூப்பை ஓப்பன் பண்ணி விஎம்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா பிபிஜி குரூப்பு VM1 வந்துட்டு இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஒரு விஎம் வந்து இங்கே இருக்குது. கோலொகேஷன் ஸ்டேட்டஸ் மேபி அந்த ஜோனா இருக்குமா ப்ரோ? பார்க்கலாம். அவைலபிலிட்டி ஜோன் 1. ஸோ விஎம் சைஸ் வந்துட்டு D2 கொடுக்குறோம். ஸோ ஜோன் வந்து நோ கொடுத்துட்றேன். இப்போ நோ ஓகே. கொடுத்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிபிஜி 2ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஎம் கிரியேட் பண்ணிருக்கீங்க, ஆட் பண்ணிருக்கீங்க. ஒரு அதே மாதிரி விஎம்க்கு பிபிஜி 3ல ஒரு வந்துட்டு அதே ஒரு விஎம் வந்து ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு விஎம்க்கு ஒரு பிபிஜி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மல்டிபிள் பிபிஜி வந்து நம்ம போட முடியாது. பார்க்கலாம் இப்போ. ஸோ இப்போ ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். திரும்ப கான்ஃபிகரேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாய்ஸ் தான், PPG2 PPG1 அப்படின்ட்டு. ஸோ இங்கே போய் ஆட் பண்ணி பார்க்கலாம். Go to resources PPG2. ஸோ no resources in this group. ஸோ இந்த இதில் எந்த ஒரு ரிசோர்ஸஸுமே இல்லை. ஸோ இதில் போய் நம்ம டேரெக்டாக இந்த பிபிஜி ஆட் பண்ண முடியாது. நம்ம விஎம்குள்ளே போய் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இதுலையுமே வந்துட்டு ஆப்ஷனல் தான், சாரி ஆப்ஷன்ஸ் தான், ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸ் தான். உங்களுக்கு எந்த பிபிஜி வேணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். PPG2னா PPG2, பிபிஜி டெஸ்டிங்னா பிபிஜி டெஸ்டிங். இதை கொடுத்து இதை ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு அந்த ரிசோர்ஸ் வந்து இங்கே காட்டிடும். சரி.
ஸ்டில் வந்து ஓகே இப்போ தான் செட்டிங் சேவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு அதே விஎம் இங்கே காட்டுது. கோலொகேஷன் ஸ்டேட்டஸ் அன்னோனுங்கிறப்போ மேபி விஎம் வந்து பவர் ஆஃப்ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சரி பவர் ஆன் பண்ணி செக் பண்ணலாம் ஒன்ஸ். விஎம் பவர் ஆஃப்ல இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கோலொகேஷன் அலைன்டு வந்துச்சு பார்த்தீங்களா? ஓகே. ஸோ ஸோ வந்து பவர் ஆஃப் ஜோன் ப்ராப்ளம் இல்லை. ஜோன் ப்ராப்ளம் இல்லை. ஸோ விஎம் பவர் ஆஃப்ல இருந்ததுனால நம்மளுக்கு கோலொகேஷன் வந்துட்டு எரர் காட்டியிருக்கு. அவ்வளோதான். இப்போ நீங்க பிபிடி அதுலி 2ல வந்து நீங்க இது பண்ணீங்க தானே? 2ல வந்து நோ ப்ரிஃபரன்ஸ் தான் போட்டிருக்கிறேன். ஜோன் இல்லாம கொடுத்துருக்கிறேன். இல்ல அதேதான். இந்த பிபிஜிலே பாத்தீங்கன்னா இதே விஎம் தானே இப்போ பிபிஜில நீங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. நான் இது பிபிஜி சேஞ்ச் பண்ணியாச்சுல்ல. இங்க கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு டிராப் டவுன்ல இங்க பாருங்க. பிபிஜி சேஞ்ச் பண்றதுக்கு டைரக்டா பண்ண முடியாது. விஎம் வந்து பவர் ஆஃப் ஆகணும். பிபிஜி 2 வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். டெஸ்டிங் இருந்துச்சு, இது சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்படித்தான் இந்த பிபிஜி வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஹோஸ்ட் குரூப் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண முடியாது. நம்ம கிரியேட் பண்ணலாம், பட் நம்ம வந்துட்டு ஹோஸ்ட்டை வந்து டெடிகேட்டடாக ரிசர்வ் பண்ணலாம் முடியாது. நம்ம ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணுறோம். இந்த ஹோஸ்டோடைய பர்பஸ் என்னன்னு பாருங்க. Azure dedicated host allow you to provision and manage physical server within our data center that are dedicated to your subscription. ஸோ ஹோஸ்ட் குரூப்புங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஹோஸ்ட் குரூப்பை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணுறப்போ நம்ம என்னென்னலாம் செலக்ட் பண்ணுறோமோ அது மட்டும்தான் அங்கே மட்டும்தான் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஒர்க்லோடு போய் கிரியேட் ஆகும். இப்போ ஹோஸ்ட் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் ஒரு 2 ஹோஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம்னு வைங்க எக்ஸாம்பிளுக்கு. நம்மளுடைய ஒர்க்லோடு எல்லாமே அந்த 2 ஹோஸ்ட்ல மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு தெரியும் இது எப்படின்னா ரிசர்வேஷன் மாதிரி ப்ரோ. இந்த ஹோஸ்ட் குரூப்புங்கிறது அந்த 2 ஹோஸ்ட்டை தவிர வேற எங்கேயுமே நம்ம ஒர்க்லோடு வந்து கிரியேட் ஆகாது. ஸோ அதைத்தான் இந்த ஹோஸ்ட் குரூப் கொடுத்துருக்காங்க. Azure dedicated host is a service that provide a physical server able to host one or more virtual machine assigned to one subscription. So dedicated hosts are the same physical server used in our data center, provided instead of directly accessible hardware resources. A host group is a resource that represents collection of dedicated hosts. You create a host group in a region and availability zone and add a host to it. You can place them VM directly into your provision host group. host group create பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு இங்க பாருங்க, host group உடைய நேம், host group உடைய லொகேஷன், அவைலபிலிட்டி ஜோன் வேணுமா கொடுத்துட்டு ஃபால்ட் டொமைன் கவுண்ட். ஸோ இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் ஃபால்ட் டொமைன் நம்மளுக்கு எவ்வளோ வேணும். ஃபால்ட் டொமைனுங்கிறது ரேக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா, ரேக் 1 2 3ன்ட்டு. ஸோ அது வந்து இந்த ஃபால்ட் டொமைன். ஸோ இந்த கவுண்ட்டை நம்மளுக்கு எத்தனை வேணும். நம்ம இப்போ 1 கொடுத்தோம்னா நம்மளோட விஎம்ஸ்லாம் ஒரே ரேக்கில் தான் இருக்கும். ஃபால்ட் டொமைன் 2 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஆர்டர் வைஸாக இங்கே ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு சொல்லி பிளேஸ் ஆகும் ஹோஸ்ட் குரூப்பில். ஸோ எதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எதுக்காக அப்படின்னா, நம்ம விஎம்க்கு பிரச்சனை வராமல் இருக்கணுங்கிறக்காக, ஒரு செக்யூருங்கிறத விட ப்ராப்ளம் இல்லாமல், ஒரு அவுட்டேஜ் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹோஸ்ட் குரூப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் குரூப்னு சொல்லி ஒன்று இருக்கும். கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் குரூப். இந்த கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் குரூப்புங்கிறது என்னன்னா, இது சேம் தான். இப்போ வந்து நம்ம விஎம்ஸ் கிரியேட் பண்ணுறோம். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ரீஜியனில் வந்து நமக்கு ஒரு சைஸ் கிரியேட் பண்ணவே முடியல. என்ன ரீசன் பார்க்குறப்போ அந்த ரீஜியனுக்கு ஃப்ரீ ட்ரையலுக்கு நம்மளுக்கு அந்த சைஸே அவைலபிளே இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்கிறக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் பண்ணிடுவோம். அதில் வந்துட்டு எனக்கு இவ்வளோ சிபியு, இவ்வளோ மெமரி, இவ்வளோ சைஸ் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம், ரிசர்வேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் எவ்வளோ ரிசர்வ் பண்ணுறோமோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுதான் கெப்பாசிட்டி ரிசர்வேஷன். ஸோ கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் குரூப் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டி ரிசர்வேஷன். It is used
டு ரிசர்வ் விர்ச்சுவல் மிஷின்ஸ் கெப்பாசிட்டி இன் த அஜூர் ரீஜியன். சேம் எஸ்எல்ஏ கேரண்டி தான் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு என்னென்ன சைஸு இதெல்லாம் வேணுமோ நம்ம ஒரு ரிசர்வேஷனில் போட்டு வச்சிடுறது. ஸோ இங்கே பாருங்கள், ரிசர்வேஷனில் எந்தெந்த சைஸ் எல்லாம் நம்மளுக்கு அவைலபிளாக வேணும் அப்படின்ட்டு. இப்போ என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ரீஜனில் எனக்கு D2 அதிகமாக யூஸ் பண்ணுவேன், இது D2 நான் யூஸ் பண்ணுவேன், D8 யூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் வந்துட்டு வாட் எல்ஸ் எனக்கு என்னென்ன சைஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் இங்கே செலக்ட் பண்ணிடுவேன். நம்ம ஃப்ரீ ட்ரையல்னால நம்மளுக்கு 2க்கு மேலே அவைலபிள் காட்டாது. பட் நம்ம பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனுக்கோ பெய்டுங்கிறப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணுமோ என்னென்ன சைஸ் எல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே 1 by 1 செலக்ட் பண்ணி இந்த குரூப், இந்த கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், விஎம்ல போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே விஎம்குள்ள கான்ஃபிகரேஷனுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா கான்ஃபிகரேஷன் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் குரூப்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன் குரூப்பை கிரியேட் பண்ணிட்டு தென் நம்ம இந்த விஎம் கிரியேட் பண்ணுறப்போ இந்த கெப்பாசிட்டி ரிசர்வேஷனையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஹோஸ்ட் குரூப் வச்சுருந்தா ஹோஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம், பிபிஜி வேணும்னா பிபிஜி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம புதுசாக ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு இந்த செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன விஎம் கிரியேட் பண்ணுற மாதிரி காட்டுறேன். விஎம் கிரியேட் பண்ணல, ஜஸ்ட் விஎம் கிரியேட் பண்ணுற ஸ்டெப்ஸ் காட்டுறேன். ஸோ இதில் அட்வான்ஸ்டாக ஐ திங்க் மேனேஜ்மெண்ட் பேக்கப் where is that option? அட்வான்ஸ்டு ஆப்ஷனில் கீழே வந்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு இருக்கும் ஹோஸ்ட் குரூப் கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் பிபிஜி. ஸோ விஎம் கிரியேட் பண்ணுறப்பவே என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட் குரூப், பர்டிகுலர் கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் குரூப், பிபிஜி எந்த பிபிஜி வேணுமோ அந்த பிபிஜியில் நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறப்பவே பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் எல்லாம் அட்வான்ஸ்டுங்கிற ஃபீச்சருக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் ஃபீச்சர் இருக்கா ப்ரோ? இல்லை வந்து இருக்கு, நம்ம விஎம் கிரியேட் பண்ணுற ஃபீச்சர்லேயே ஆப்ஷன்லேயே அட்வான்ஸ்டுங்கிறதுல இருக்கு. இல்ல இது வந்து உங்க டாபிக்ஸ்ல இருக்கா, இந்த சிலபஸ்ல இருக்கா இந்த டாபிக்? இதுவா இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த குரூப் கிரியேட் பண்ணது. இப்போ நம்ம ஒரு குரூப் வந்து பிபிஜியில் கிரியேட் பண்ணோம். ஸோ கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் நம்ம ஃப்ரீ ட்ரையலில் பண்ண முடியாது, அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டினேன். ஹோஸ்ட் குரூப்பு நம்ம ஃப்ரீ ட்ரையலுக்கு எலிஜிபிள் இல்லை. ஸோ அதனால நான் உங்களுக்கு ஹோஸ்ட் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிற சும்மா காட்டினேன் ரஃபா. ப்ராஜெக்ட்லங்கிறப்போ ஏற்கனவே இருக்கும், அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு அந்த ரிக்குவயர்மெண்ட்லேயே கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து எனக்கு பிபிஜி, இந்த பிபிஜி வேணும், ஆக்சிலரேட்டர் நெட்வொர்க்கிங் எனபிள் இருக்கணும், ஹோஸ்ட் குரூப் இது செலக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த பில் ஷீட்டில் கொடுப்பாங்க ஜென்ரலாக. ஸோ இது எல்லாமே இந்த பிபிஜில பாத்தீங்கன்னா, என்னோட क्वेश्चन வந்து ஒரே விஎம் வந்து மல்டிபிள் பிபிஜில வந்து நம்ம பிளேஸ் பண்ண முடியாது, ஆட் பண்ணி யூஸ் முடியாது. இங்க பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல டிராப் டவுன் தான், ஆப்ஷன் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். இப்போ இதுல விஎம் செட்டிங்ஸ்ல கீழே கான்ஃபிகரேஷன், ஸோ இதுல பிபிஜில பாருங்க எனி ஒன்னு தான் செலக்ட் பண்ண முடியும், மல்டிபிள் சாய்ஸஸ் இங்க கிடையாது. இல்ல ஓகே, எனி ஒன் சூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது ஓகே. நான் வந்து இதே ஆட் பண்றதே சொல்றேன். நான் விஎம் ஆட் பண்றதா சொல்றேன். என்கிட்ட ஒரு விஎம் இருக்கு, என்கிட்ட வந்து பிபிஜி வந்து 3 பிபிஜி இருக்கு. 3 பிபிஜி குரூப் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே விஎம் என்ன பண்ணிருக்கேன்னா 3த்துலயும் 1 போட்டு வச்சிருக்கேன். நான் இதுல பிபிஜி 2 இல்ல ஒரே விஎம் ஒரு பிபிஜில மட்டும் தான் போட முடியும், அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இப்போ நீங்க பிபிஜிக்குள்ள போயிட்டு விஎம் ஆட் பண்ண முடியாது செப்பரேட்டா. நம்ம விஎம்ல போய் ஆட் பண்ண உடனே பிபிஜில நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ்ல இங்க காட்டிடும். இப்போ அந்த பிபிஜி 2 வந்து இங்க ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க பிபிஜி 2ல இருக்கு. இங்க நான் சேஞ்ச் பண்ணா, இப்போ நான் பிபிஜி 3க்கு சேஞ்ச் பண்ணா இங்க பிபிஜி 3க்கு வந்துடும். ஓகே, விஎம் லெவல்ல மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், இங்க போய் குரூப்ல போய் ஆட் பண்ண முடியாது. புரியுதுங்களா வேரியேஷன்? ஓகே. இதுதான். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரிசர்வேஷனுக்காகவும் கொஞ்சம் ஹை அவைலபிலிட்டியா இருக்கணும், நம்ம வந்து ப்ரிடிஃபைனா இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரேரா ஒரு சில ப்ராஜெக்ட்ல. அவ்வளோதானா ப்ரோ இன்னைக்கு இந்த 3 டாபிக்ஸ்?
இதுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ப்ரோ. இப்போ வந்துட்டு பிபிஜினா என்னன்னு கேட்பாங்க, ப்ராக்சிமேட்ரி பிளேஸ்மெண்ட் குரூப். ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஆக்சிலரேட்டட் நெட்வொர்க்கிங்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சிலரேட்டட் நெட்வொர்க்கிங்னா என்ன, டயக்ராம் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிலரேட்டட் நெட்வொர்க்கிங் எனேபிள் பண்ணுறப்போ விஎம் வந்துட்டு டைரக்டாக ஃபிசிக்கல் ஸ்விட்ச் கூட கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ தட் நம்மளுக்கு ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு, அதாவது கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். விஎம் வந்துட்டு டைம் அவுட் ஆகாமல் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக கனெக்ட். அதுக்கான டெக்னிக்கல் வேர்டை கூகுள் இருந்து டெக்னிக்கல் வேர்டு, அதாவது சென்டென்ஸ். பிபிஜிங்கிறது ஒரு லாஜிக்கல் குரூப். ஸோ விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஒரு குரூப்புக்குள்ள போட்டு எல்லாத்தையும் நியர்பையாக லொக்கேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் வந்து நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் ஆகும், டைம் அவுட் ஆகாமல் லேக் ஆகாமல் இருக்கும். அதுக்காக வந்து இந்த பிபிஜி யூஸ் பண்ணுறோம். ஹோஸ்ட் குரூப்புங்கிறது நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின் டெடிகேட்டடா அஜூருடைய பர்டிகுலர் ஹோஸ்ட்ல ரன் ஆகணும்னு சொல்லி நம்ம ஹோஸ்ட். ஸோ ஹோஸ்ட் குரூப் கிரியேட் பண்றப்போ நமக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிடும், லைக் ப்ரீ டிஃபைனாக தெரியும் நம்மளுடைய ஒர்க் லோடு வந்து இந்த விஎம் சரி இந்த ஹோஸ்ட்ல தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால ஹோஸ்ட் குரூப். கெப்பாசிட்டி ரிசர்வேஷன்ங்கிறது நம்ம சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வேணுமோ அதை நம்ம ஃபர்ஸ்டே என்ன பண்ணிக்கலாம், கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் குரூப்ல கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேக் ஷூர் வந்து அஜூர் நம்மளுக்கு என்ன பண்ணணும், அந்த ரிசர்வ் சைஸை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி தான். ஸோ இது எல்லாமே லிட்டரலி ஹை அவைலபிள், ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ், டைம் அவுட் இஷ்யூ ரிசால்வ் பண்ணுறது. ஸோ நெட்வொர்க்கிங் ரிலேட்டடான பிரச்சனையை ரிசால்வ் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து. ஓகே. ஸோ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த மாதிரி கேட்பாங்க. விஎம்ஐ வந்து ஒரு சப்நெட்லேருந்து இன்னொரு சப்நெட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நேற்று பார்த்த மாதிரி அடிஷ்னல் நிக் எப்படி, அடிஷ்னல் ஐபி எப்படி, ஒரே நிக்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் நம்ம டாபிக்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு ஒரு சைடில் வந்து இன்டர்வியூ பாயிண்ட்ஸ் போட்டு